Hi students, welcome to the IAS Academy. It's select எப்படி பண்ண தனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So TNPSC group 4 காக பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில ஃப்ரீ கிளாसेस போட்டுருக்கோம். தமிழுக்கு தனியா போயிட்டு இருக்கு, மேத்ஸ்க்கு தனியா போயிட்டு இருக்கு, ஜிஎஸ்க்கு தனியா போயிட்டு இருக்கு. தமிழ் ஃப்ரீ கிளாஸ் நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் பாத்தீங்கன்னா யூடியூப்ல போடுறத 100க்கு 98 கேள்வி கண்டிப்பா அடிச்சிருவீங்க. மேத்ஸ்ல 25க்கு 20 எடுத்துருவீங்க. ஜிஎஸ்ல 75க்கு 60க்கு மேல போயிருவீங்க. நம்மளோட வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதும். 200க்கு குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் ரெண்டுமே இந்த வருஷம் இருக்கு 2024ல. இந்த ரெண்டு எக்ஸாம்லயுமே நீங்க 200க்கு 180 கேள்விக்கு மேல அடிச்சிருவீங்க. நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, போற எல்லாரும் பாருங்க. அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் கிளாஸ். புரியுதா? தமிழ் என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி எழுத்து இலக்கணத்துல புரியுதா முதல் எழுத்துக்கள் முடிச்சிட்டோம். சார்பு எழுத்துக்கள்ல 2 வகை மட்டும் பார்த்துருந்தோம். உயிர்மை எழுத்தையும் ஆயுத எழுத்தையும் பத்தி முடிச்சிருந்தோம். மொத்தமா சார்பு எழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரடப்படை, ஒற்றடப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அகராக குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சோ அதுல உயிர்மையும் ஆயுதமும் முடிச்சிட்டோம். இப்ப இந்த வீடியோல உயிரடப்படை, ஒற்றடப்படை அந்த 2 அளபடையும் ஃபுல்லா பார்த்துடலாம். அப்ப எக்ஸாம்ல அளபடை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா உயிரடப்படை, ஒற்றடப்படை 2 வகைப்படும் நீங்க சொல்லணும். சேம் டைம் உயிரடப்படைனா என்ன, ஒற்றடப்படைனா என்னங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். இந்த ஒரு வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ஒரு 2 கேள்வி கேட்பாங்க, ரெண்டையுமே நீங்க அடிச்சுட்டு வந்துடலாம். அது குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்க பார்த்தா போதும். புரியுதா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோல போயிடலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி 2024 கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க சிவில், இசிஇ, ட்ரிபிள், மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி. சோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி லிங்க் வச்சிருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா 2024 உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதை பத்தி ப்ராப்பர் கைடன்ஸ் அந்த குரூப்ல கொடுத்துருவோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் நான் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிகிரி இல்ல சார், நான் வேற படிச்சிருக்கேன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தனி லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் நம்ம அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கும் சரி, குரூப் 2க்கும் சரி, ஆன்லைன் ஆஃப்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு. ரெண்டுக்குமே ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா இதுல மொத்தமா குரூப் 4 குரூப் 2ல பிரிலிம்ஸ்க்கு சொல்றேன். புரியுதா? இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 699. ஆன்லைன் டெஸ்ட்னா 80 டெஸ்ட் பிடிஎஃபா கொடுத்துரும். புரியுதா? ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா 80 டெஸ்ட் இதுக்குள்ள வந்துரும். பிளஸ் 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்டர் வீடியோஸ் வந்துரும். ஃபீஸ் 199 தான். புரியுதா? எப்போனாலும் கிளாஸ் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். டெஸ்ட் நீங்க எப்போனாலும் பிடிஎஃப் ஓபன் பண்ணி எழுதிக்கலாம். புரியுதா? சோ நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு, ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். உயிரிழப்படை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தமா 3 வகைப்படும். கேட்டா என்னென்ன அப்படின்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. புரியுதா? 3 வகைப்படும். சேம் டைம் உயிர் எழுத்துல இருக்கக்கூடிய, குறிப்பா உயிரெழுத்துல இருக்கு பாத்தீங்களா, உயிரெழுத்து அது அளபெடுத்தாதான் அது உயிரிழப்படை. புரியுதா? சேம் டைம் அந்த உயிரெழுத்துலயுமே நெடில் எழுத்துக்கள் தான் அளபெடுக்கும். நெடில் எழுத்து என்ன பண்ணும்னா ஒரு குறில் எழுத்தை சேர்த்து அளபெடுக்கும். அப்ப குறில் எழுத்து அளபெடுக்காது, நெடில் எழுத்து தான் அளபெடுக்கும். அந்த நெடில் எழுத்து அளபெடுக்க என்ன பண்ணும்னா ஒரு குறில் எழுத்தை சேர்த்துக்கும். எந்த எழுத்தை சேர்த்துக்கும்னா அதுக்குதான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அது தனி டாபிக், பட் அதை இதுல பாத்திரலாம். இணை எழுத்துனா ஆவண்ணாவோட இணை எழுத்து ஆன் அர்த்தம். அப்புறம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஆவண்ணோட இணை எழுத்து என்னன்னா ஈயோட இணை எழுத்து என்னன்னா இ, ஊவோட இணை எழுத்து என்னன்னா உ, ஏவோட இணை எழுத்து என்னன்னா ஏ, ஓவோட இணை எழுத்து என்னன்னா ஓவண்ணாவோடது ஓ அப்படின்னு வரும். புரியுதா? நெக்ஸ்ட் ஐயோட இணை எழுத்து என்னன்னா இ, அவோட இணை எழுத்து என்னன்னா உ. புரியுதா? இதான் இணை எழுத்து. சோ இதெல்லாம் இது ஈஎன் தான். புரியுதா? இது ஆர் இ உ ஏ ஓ ஓ. அப்ப இதுக்கு மட்டும் இணை எழுத்து ஐ. சோ ஐங்கிறப்ப ஈல தான் முடியும், அவுங்கிறப்ப ஐல முடியும், ஊல தான் முடியும். இப்ப ஆவணாவுக்கு இணை எழுத்து கேட்டாங்கன்னா நீங்க ஆன் சொல்ல போறீங்க. நேரம் ஆவோட இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆவணாவை சொல்லிக்கலாம். 2 பேருமே பேர். புரியுதா? இப்ப நமக்கு அளபெடை அப்படின்னு உயிரிழப்படைன்னு பாக்குறப்ப இதுதான் இதோட அளவெடுக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மாத்திரை பத்தி பார்த்துருப்போம். புரியுதா? இந்த மாத்திரை பத்தி பாக்குறப்ப நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, குறில் எழுத்துனா 1 மாத்திரை நான் சொல்லி கொடுத்திருப்பேன். சோ உயிர் நெடில்னாலும் 2 தான், உயிர் குறில்னாலும் 1 தான், உயிர்மை நெடில்னாலும் 2 தான், உயிர்மை குறில்னாலும் 1 தான். புரியுதா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எழுத்து இதை சேர்த்துக்குதுல, அப்ப இதோட மொத்த மாத்திரை என்னவாயிரும்? 3 மாத்திரை ஆயிரும். அப்ப உயிரிழப்படையின் மாத்திரை அளவு அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க 3 மாத்திரை அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ரைட். இப்ப உயிரிழப்படை 3 வகைன்னு சொன்னோம். என்னென்ன? செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை. இது புரிஞ்சிருச்சா? மாத்திரை எப்படி வருதுன்னு புரிஞ்சிருச்சா? எதை எடுத்தாலும் பாருங்க, இதுக்கு 2 மாத்திரை, இதுக்கு 1 மாத்திரை, இது சேர்த்துக்கும். அப்ப எத்தனை மாத்திரை கிடைக்கும்? 3 மாத்திரை கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உயிரிழப்படை அப்படிங்கிறது அளவெடுக்கிறது சொல்லோட முதல்லையும் அளவெடுக்கும், இடையிலையும் அளவெடுக்கும்,
கடையிலையும் அளவெடுக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல, மிடில்ல, எண்ட்ல 3 இடத்துலயுமே உயிரளபடை அப்படின்றது அளவெடுக்கும். புரியுதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த வார்த்தையை பாருங்க. ஓதல் வேண்டும் தான் இது வார்த்தை. கரெக்டா? ஓதல் வேண்டும் தான் வார்த்தை. இப்ப ஓதல் வேண்டும் தான் நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஓதல் வேண்டும் நம்ம சொல்லுவோம். இப்ப ஓதல் வேண்டும் இந்த ஓ என்ன பண்ணுது? ஓவை சேர்த்துக்கிட்டு அளவெடுக்குது. இதுதான் உயிரளப்படை. அப்ப இது 2 மாத்திரை, இதுக்கு 1 மாத்திரை, மொத்தமா 3 மாத்திரை. அப்ப இந்த வார்த்தையில முதல்ல என்ன பண்ணிருக்கு? அளவெடுத்திருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, கெடுப்பதுவும். இப்ப தூ, இது தூணா, இது இத்து கூட்டல் ஊ. அப்ப இழந்த ஊதான் என்ன பண்ணுது? அளவெடுத்து ஊக்குல வருது. சேம் டைம் இதுக்கு 2 மாத்திரை, இதுக்கு 1 மாத்திரை, மொத்தமா எத்தனை மாத்திரை வந்துருச்சு? 3 மாத்திரை வந்துருச்சு. புரியுதா? இது சொல்லோட இடையில கெடுப்பதுவும் நடுவுல வருது. நடு மெயின் சார். ஏன்னா நடுவுல வருதுன்னு கேட்காதீங்க, கடைசிக்கு முன்னாடி வந்தாலும் அது நடுவுதான். புரியுதா? சேம் இதை பாருங்க, படா படா படாங்கிறப்ப இது வந்து இட்டு கூட்டலா, சாவன நெழிலெழுத்து என்ன பண்ணுது? ஆவண அளவெடுத்து. எல்லாத்தையுமே பாருங்க, அந்த இணையெழுத்து தான் அளவெடுத்து இருக்கும். சோ இது வந்து கடையில. அப்ப முதலையும் அளவெடுக்கும், இடையிலையும் அளவெடுக்கும், கடையில் அளவெடுக்கும். கடைனா கடைசியில அர்த்தம். புரியுதா? நெக்ஸ்ட், சோ அளப்படை 3 வகைன்னு பார்த்தோம். அது உயிரளப்படை, சாரி உயிரளப்படை தான் எத்தனை? 3 வகை. என்னென்ன? ஒண்ணு செய்யுளிசை, இன்னொன்னு சொல்லிசை, இன்னொன்னு இன்னிசை. என்ன விஷயம்னா, செய்யுளிசை அளபடைக்கு இசைநிறை அளபடைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இசைநிறை அளபடைன்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த 2 பார்த்தா உங்களுக்கு இதோட டெஃபினிஷன் புரிஞ்சிடும். என்னன்னா, ஒரு செய்யுள்ள இசை குறைகிற இடத்துல, நல்லா புரிஞ்சுவோம், ஒரு செய்யுள்ள இசை குறைகிற இடத்துல அந்த இசையை நிரப்பணுங்கிறதுக்காக ஒரு வாட்டி நம்ம அளவெடுத்தோம், அந்த இசையை கூட்டணும்னா அதுக்கு பேர் தான் செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிலை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் ஓசையை நிரப்புவதற்காக ஒரு எழுத்து அளவெடுத்துன்னு சொன்னா அதுதான் செய்யுளிசை அளபடை. சோ செய்யுள்ள அப்படிங்கறதுனால செய்யுளிசை, இசையை நிரப்புதுங்கிறதுனால இசை நிறைன்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் செய்யுளிசை அளபடை, இசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு விடார் சொல்றப்ப விடாருன்னு தான் சொல்லுவோம். ஆனா விடாருங்கிறப்ப அப்படியே குறையும். அத விடார். இப்ப பாருங்க, அது அப்படியே குறையும். நீங்க சொல்லி பாருங்க, விடார் அப்படியே உள்ள இறங்கும். அது விடா அப்படின்னா அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ விடார் அப்படிங்கிறது ஒரு இசை அளபடை, செய்யுள் செயல்படுதான். தொழார், கரெக்டா? உரார். அதே மாதிரி 99% இல்ல 100% இந்த ஆவண்ணா ஆனா, இது அதான் ஆவண்ணா அளவெடுத்துச்சுன்னா அது செய்யுள் செயல்படிதான், இசை அளபடிதான். உங்களுக்கு ஆ இப்படி வந்தாலே அது என்னதான்? செய்யுள் இசைதான், இசை நிறைதான். புரியுதா? நெக்ஸ்ட், செய்யுள்ள ஓசை குறையலனாலும் இனிய ஓசைக்காக அளவெடுத்தா அதுக்கு பேரு இன்னிசை அளபடை. நாட் நீட், அந்த இடத்துல அளவெடுக்கணும் அவசியமே இல்லை, ஓசைதான் குறையல, இருந்தாலும் என்னோட இன்னிசைக்காக நான் வந்து அதை இது பண்ணேன் அப்படின்னா அது இன்னிசை அளபடை அப்படின்ற மாதிரி வரும். புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு கெடுப்பதும், கெடுப்பதும் அங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, இருந்தாலுமே கூட அந்த இடத்துல அது நம்மளோட இது கெடுப்பதும் அது ஒரு இசைக்காக வந்து இல்ல, அது பேர் தான் இன்னிசை. எடுப்பதும் இங்க எப்படி ஆன பார்த்தோம், அது மாதிரி ஊ வந்தாலே அது இன்னிசை அளபடிதான். சோ இங்க ஆ மாதிரி அங்க ஊ. புரியுதா? நெக்ஸ்ட் சொல்லிசை அளபடினா என்ன சார் அப்படின்னா, இங்கேயும் செய்யுள்ள ஓசை குறையலனாலும் ஒரு பெயர் சொல்ல வினை சொல்லா மாத்துறதுக்காக அளவெடுத்தா அதுக்கு பேரு சொல்லிசை அளபடை. சொல் பெயர் சொல் வினைச்சொல், பெயர் சொல்ல வினை சொல்லா மாத்துறதுக்காக ஒரு அளவெடுத்தா அதுக்கு பேரு சொல்லிசை அளபடை. சோ இசை நிரப்பணும் செய்யுள்ள, இது ஓசை குறையினாலும் இசைக்காக, இது ஓசை குறையினாலும் பெயர் சொல்ல வினை சொல்ல மாத்துறதுக்காக அளவெடுத்ததுன்னா அது சொல்லிசை அளபடை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா உரணசை, குடிதலி. இப்ப பாருங்க, ஐ இ, இது ஐ வரும், இச்சு கூட்டல் ஐ வரும், இது ஈ வரும், இழு கூட்டல் ஈ வரும். அப்ப ஈ வந்து அளவெடுத்துச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. ஆனா செய்யுளிசை, ஊனா இன்னிசை, ஈனா சொல்லிசை. இப்ப இதுல எதெல்லாம் அளவெடுக்கும்?
எப்படி அளவெடுக்கும், மூணுக்கான டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், ஷார்ட்கட் சொல்றேன். ஆனா இது, ஈனா இது, ஊனா இது, அதுவுமே நம்ம தெளிவா சொல்லிட்டோம். சோ இதோட உயிரிழப்படைங்கிறது அவ்வளவுதான், விஷயமே முடிஞ்சு போச்சு. புரியுதா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் ஒற்றளப்படை, அது சும்மா சின்ன கான்செப்ட் தான், அதை பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ முடிச்சிடலாம். அப்புறம் குற்றியல் இகரம், குற்றியல் உரம், ஐகார குறுக்கம், அவரா குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்லாம் அவுட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒற்றளப்படை. ஒற்றளப்படை என்ன சார்னா, ஓசை குறையிறப்ப, ஓசை குறையிறப்ப ஒற்றெழுத்துக்கள் அளவெடுத்துச்சுன்னா அதுக்கு பேரு ஒற்றளப்படை. ஓசை குறையிறப்ப ஒற்றெழுத்துக்கள் அளவெடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஒற்றளப்படை. புரியுதா? சரி, ஒற்றளப்படையில எதெல்லாம், ஒற்றளப்படைனா ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்க நம்ம சொல்லிட்டோம். அப்ப எதெல்லாம் இந்த ஒற்றெழுத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஒற்றளப்படையில மெல்லின எழுத்துக்கள் 6, ஒற்றளப்படையில மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 4, ஆயுத எழுத்து 1 அளவெடுக்கும். அது ஒற்றை எழுத்துன்னு எதுக்கு நம்ம சொல்லுவாங்க, மெய்யெழுத்த ஒற்றெழுத்து தான் சொல்லுவாங்க, ஆயுத எழுத்தையும் ஒற்றெழுத்து தான் சொல்லுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஒற்றளப்படையில எந்தெந்த ஒற்றெழுத்துக்கள்லாம் அளவெடுக்கும் அப்படின்னா, மெல்லினத்துல 6 எழுத்து, மெல்லினா அங்கே நம்ம இடையினத்துல ஒரு 4 எழுத்து மட்டும்தான் வரும். புரியுதா? அந்த 4 எழுத்துல 2 எழுத்து வராது. இப்ப இடையின என்னன்னு சொல்லுவோம், யரல வழல சொல்லுவோம். இதுல எது வராது அப்படின்னா, இந்த இர்ரும் இழும் வராது, சிறப்பு ழகரமும் இர்ரும் வராது. இந்த ஈ இல்லு இவ்வி இல்லு மட்டும் அளவெடுக்கும். இந்த 4 எழுத்து வரும், 6 எழுத்து 1 வரும். இந்த 11 எழுத்துக்கள் மட்டும் தான் அளவெடுக்கும். புரியுதா? ஒற்றைப்படைனா இந்த 11 எழுத்துக்கள் அளவெடுத்தா அதுக்கு பேர் தான் ஒற்றைப்படை. அப்ப எதெல்லாம் வராது அப்படின்னா, வல்லினம் 6மே வராது. புரியுதா? இடையினத்துல இந்த 2 எழுத்து வராது, இந்த 8 எழுத்துக்களும் வராது, வல்லின 6ம் வராது, இடையினத்துல இந்த 2 எழுத்தும் வராது. மொத்தமா 8 எழுத்து வராது. புரியுதா? அப்ப 11 எழுத்து வரும், 8 எழுத்து வராது. மொத்தமா 19 ஒற்றெழுத்துக்கள் இருக்கு. 18 மெய்யெழுத்தும் ஒற்றெழுத்து தான், ஒரு ஆயுத எழுத்தும் ஒற்றெழுத்து தான். பட் ஒற்றளப்படையில இந்த 11ம் அளவெடுக்கும், அந்த 8ம் அளவெடுக்காது. புரியுதா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த வார்த்தை பாருங்களேன், எங்கனம். இங்க வந்து ஒரு வள்ளிய மெல்லின எழுத்து, மெல்லின எழுத்து அளவெடுக்கும் பார்த்துருக்கோம். அளவெடுக்குதுன்னா ஒற்றளப்படை எப்படி திரும்ப அளவெடுக்கும், அதே எழுத்தே திரும்ப வரும், அவ்வளவுதான். ஒரு எழுத்து 2 வாட்டி இடம் பிடிக்கும், ஒரு எழுத்து 2 வாட்டி இடம் பிடிக்கும். நார்மலா மெய் எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை, அரை மாத்திரை, ஆயுத எழுத்துனாலும் அரை மாத்திரை தான். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, எஃகு ஆயுதத்து 2 வாட்டி வந்துருச்சா, இதுவும் ஒற்றளப்படை தான். புரியுதா? அதே மாதிரி இதோட மாத்திரையும் அரை மாத்திரை. அப்ப இதுவோட அரை, இதுவோட அரை. அப்ப ஒற்றளப்படைனா எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை வந்திருக்கும். புரியுதா? ஏன்னா அரை எழுத்தே அரை மாத்திரை உள்ள எழுத்தே 2ஆ வருது. அப்ப மொத்தம் எத்தனை மாத்திரை வந்துடும், ஒரு மாத்திரை வந்துடும். சோ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட உயிரிழப்படையோட மாத்திரை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 3 மாத்திரை, ஒற்றைப்படைய மாத்திரை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 1 மாத்திரை அப்படின்னு நீங்க சொல்லணும். இது நாம அரை மாத்திரை தான், 2 சேர்த்து 1 மாத்திரை கிடைச்சிடும். சோ சார்பெழுத்து 10 வகையில 2 வகை, உயிரிழப்படையும் ஒற்றைப்படையும் இந்த வீடியோல கிளியரா பார்த்து முடிச்சிட்டோம். இலக்கண கிளாஸ் தான் பார்த்திருக்கோம். வரப்போன நாட்கள் இலக்கணத்துல மீதி உள்ளது இலக்கியம், தமிழ் அறிவியலும் தமிழ் தொண்டும் எல்லாமே பார்க்கலாம். மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே பார்க்க போறோம். கண்டிப்பா குரூப் 4 தட்டி தூக்கிடலாம். புரியுதா? சோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல்ஸ் ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு அட்மிஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.